ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஓட்டர் ஐடியில் உள்ள நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜென்டர் இதெல்லாம் தப்பாக இருந்தால் அதை எப்படி மாற்றுறது, அதே மாதிரி ஃபோட்டோ பழைய ஃபோட்டோவை மாற்றி புது ஃபோட்டோ எப்படி அப்டேட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த voters.ec.gov.in இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணி தான் உங்களோட ஓட்டர் ஐடியில் உள்ள டீட்டெயிலாம் கரெக்ஷன் பண்ண முடியும். ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சைன் அப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அடுத்து உங்கள் நேம், உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி முடித்ததும் இந்த லாகினை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ ரிக்வெஸ்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டீங்க. அடுத்து இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இதில் ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு போட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியில் தான் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே எபிக் நம்பரில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாராவது ஒருத்தரோட ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அதர் எலக்டர் அதை செலக்ட் பண்ணி அவங்களோட எபிக் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ண ஓட்டர் ஐடி யாரோடதோ அவங்களோட டீட்டெயிலாம் ஷோ ஆகும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் கீழே உள்ள ஓகே அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வர வந்துட்டு உங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பர்லாம் இருக்கும். அடுத்து கீழே ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுலேயும் ஓட்டர் ஐடியிலையும் ஒரே நேம் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு போட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி இது வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜென்டர், ஃபோட்டோ இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு 2வது உள்ள ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸெப்டிங் எலக்ட்ரல் ரூல். அடுத்து கீழே உள்ள ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மொத்தம் 5 செக்ஷன் இருக்குது. ABCDE அப்படின்னு. ஏ செக்ஷனில் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில்லப் ஆகிருக்கும். கீழே உள்ள நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பி செக்ஷனில் உங்களோட நேமு, எபிக் நம்பர்லாம் இருக்கும். இப்போ ஓட்டர் ஐடியில் என்ன நேமு, என்ன எபிக் நம்பர் இருக்கோ அது அப்படியே இருக்கும். அடுத்து கீழே ஆதார் டீட்டெயில் போட்டு ஒரு ஆதாருக்கு நேராக செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பரு, உங்களுக்குன்னு தனியாக ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் செல்ஃப் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை உங்களோட அப்பா இல்லை அம்மா வேறு யாரோட மொபைல் நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2வது உள்ள அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் அதே மாதிரி தான். உங்களுக்குன்னு தனியாக இமெயில் ஐடி இருந்தால் செல்ஃப் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலியில் உள்ள யாராவது ஒருத்தர் இமெயில் ஐடி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2வது உள்ள பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து சி செக்ஷனில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். அது கீழே அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷனில் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களால் ஒரு நேரத்தில் 4 கரெக்ஷன் பண்ணலாம். அதாவது நேமு, ஜென்டர், டேட் ஆஃப் பர்த்து, ரிலேட்டிவ் டைப் இதை மாதிரி ஒரே நேரத்தில் 4 கரெக்ஷன் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் நேமு, ஃபோட்டோ இது 2 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நான் நேம் செலக்ட் பண்ணியிருக்கிறதுல உங்களோட நேம் என்ட்ரு பண்ண சொல்லுது. நேமில் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கரெக்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் நேமில் சர்நேம் இருந்தால் சர்நேமில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மெசேஜ் வரும். இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் இதில் நேம் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுமே கீழே அப்படியே தமிழில் இதில் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகி. இதில் வந்து தப்பாக இருந்தால் இதுக்கு நேரம் உள்ள அந்த கீபோர்டை யூஸ் பண்ணி உங்கள் நேமை கரெக்டாக தமிழில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ கரெக்ஷன் கொடுத்துருக்கிறதுல உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இதில் சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ 2 MB தான் இருக்கணும். ஜேபிஇஜி இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியும் இதில் ஜூமு ரொட்டேட் ஏதாவது 14 கேக்கு. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக செட் பண்ணிட்டு சேவ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஹியூமன் வேஸ்ட் டிடெக்டர்னு வந்துட்டு இதில் சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம நேம் கரெக்ஷன் கொடுத்துருக்கதில்ல, இந்த நேம் கரெக்ஷனுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுது. ஒருவேளை நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு செலக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி இதில் உள்ள ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். நான் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து சூஸ் ஃபைல் இதை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டி செக்ஷன் டிக்ளரேஷன் இதில் டேட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். பிளேஸ் இது மட்டும் நீங்கள் உங்களோட ஏரியா நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து இதை அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்கள் ஏரியா நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க.
என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இ செக்ஷனில் இந்த கேப்சா கோடை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் ஒரு ஃபார்மில் ஆல்ரெடி ஃபில்லப் ஆகி இதில் வந்துடும். இதெல்லாம் ஓகேவா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் எதுவும் தப்பாக இருந்தால் கீப் எடிட்டிங் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் இ-சைன் அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஆதார் மூலமாக இதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். இதுக்கு உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஆதார் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வச்சு தான் அடுத்து உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ண முடியும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டு உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 or 3 டேஸ் கழிச்சு உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த ஓட்டர்ஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துட்டு லாகினை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஜில் ரைட் சைடில் சர்வீசஸ் அது கீழே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ரெஃபரன்ஸ் நம்பரில் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு வரும். இதில் கரண்ட் ஸ்டேட்டஸ் அதில் சப்மிட்டட்னு தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் இதில் அப்டேட் ஆகிட்டுனா இதில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வரும்.